ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். சரியா? சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ சிக்கன் இருக்குது பாருங்கள். நல்லா இன்னும் கழுவலை, இங்கே தான் கழுவணும். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பல்லாரி வெங்காயம், இஞ்சி, ஒரு விரல் இஞ்சி, ஒரு பூண்டு, 3 பச்சை மிளகா, 3 பல்லாரி வெங்காயம், 4 தக்காளி. சரியா? 4 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை, அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள தொட்டியில் உள்ள புதினா இவ்வளோமே எடுத்திருக்கேன். பாருங்கள், இது சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் மசாலா இது குழம்பு மசாலா. இதில் வத்தல், ஜீரகம், மிளகு, சோம்பு சேர்த்து இதை அரைச்சி, கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் சேர்த்து இது மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சது இந்த மசாலா. இது 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் பாருங்கள். அப்புறம் தேங்காய் நான் அதை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். வெறும் தேங்காய் தான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட காமிக்கேன். இப்போ குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதில் இருக்குது பாருங்கள். கசகசா, கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு. சரிங்களா? இந்த முந்திரி பருப்பும் கசகசாவும் போட்டால் டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. அதுக்காக இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்பு தாளிக்கச்சில் போட்டு வதக்கிறதுக்கு இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இதுதான் இப்போ சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள். நான் உருளைக்கிழங்கு எடுத்து வைக்கணும். உருளைக்கிழங்கு போட்டு தான் நான் குழம்பு வைப்பேன். எங்கள் வீட்டில் அது போட்டால் தான் பிடிக்கும் எல்லாத்துக்கும். அதனால் அது போட்டு வைப்பேன். எல்லாம் பார்த்துக்கிட்டிங்களா? தேவையான பொருட்கள் எல்லாம். உருளைக்கிழங்கு வச்சுட்டேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு வச்சாச்சு. எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டேன். பல்லாரியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அடுத்தாப்புல காமிக்கிறேன். சிக்கன் மசாலா, குழம்பு மசாலா, தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு, பாதி எலுமிச்சம்பழம், உருளைக்கிழங்கு இன்னும் கட் பண்ணணும், எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். நம்ம குழம்பு தான் வைக்கணும். இப்போ தான் வைக்க போகிறேன் கறி குழம்பு, சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்னா அதை அவங்கள்ட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பொருட்களும் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். கோல்டு வின்னர் சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கர் ஸ்டவ்வில் வச்சிட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன் பாருங்கள். ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் இந்த பட்டை கிராம்பு இருக்குல்ல, அதை எடுத்து பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் போட போகிறேன் பாருங்கள்.
3 பல்லாரி வெட்டி வச்சுருந்தேன்னா 3 பல்லாரி. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இது நல்லா வதங்குது. இது நல்லா வதங்கி இந்த பச்சை வாடை போகணுமா. இப்போ கருவேப்பிலை, எங்கள் வீட்டில் செடியில் உள்ள புதினா நான் வச்சு வளர்க்குறேன். புதினா, அப்புறம் மல்லி இலை, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி. நல்லா வதக்கிட்டு இன்னும் உப்பு போடணும். கல் உப்பு போடுறேன் பாருங்கள். நல்லா வதங்கின உடனே சிக்கன் எடுத்து இதில் போட்டுருங்க. கொஞ்சம் சிக்கன் எடுத்து போடுறேன் பாருங்கள். 1/2 கிலோ சிக்கன். சிக்கனை கோழி கறியை நல்லா உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு முதல்ல நல்லா அதை கையை வச்சு நல்லா கழுவி முதல்ல எடுத்துட்டு 2வது 4 தண்ணியில் நல்லா கழுவிக்கிறங்க. கழுவி போடுங்க. என்ன அப்படின்னா அதில் உள்ள அழுக்குகள்லாம் போகும். வச்சு இப்போ மசாலா, இந்த மசாலா இருக்குது பாருங்கள். கறி மசாலா, குழம்பு மசாலா சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலையை கலக்கி இதில் ஊற்றணும். ஊற்றியாச்சு. குழம்பு ரெடியாக போகுது. இதுக்கு நான் தேங்காய் ஒரு விசில் போட்டு இப்போ இந்த கறியில் கொஞ்சம் தண்ணி விடும் சிக்கனில். அதனால் உப்பு நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். லாஸ்ட்டு பார்த்துட்டு தான் போடுவேன். இப்போ இதில் ஒரு விசில் தான் போடுவேன். சிக்கனுக்கு ஒரு விசில் போட்டாலும். இதில் இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் போடுறேன். எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு. அதனால நான் போடுவேன். போட்டாச்சு. இப்போது இதை ஒரு விசில் போட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தேங்காய் சேர்ப்பேன். அப்போ தேங்காய் சேர்ந்தால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல நான் சேர்த்து வச்சா அந்த மசாலையும் தேங்காயும் கொஞ்சம் திரண்ட மாதிரி இருக்கும். அதனால் லாஸ்ட்டில் நான் சேர்ப்பேன் பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா சிக்கன்.
இதில் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் வந்து எலுமிச்சம்பழம் தேவைன்னா நமக்கு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். புளிப்பு தேவையில்லைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. போட்டாச்சு. போட்டு ஒரு விசில் தான், ஒரு விசில் போட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஆஃப் பண்ணிடுவேன். இல்லைன்னா கறி உடஞ்சிரும்ல, அதுக்காக நான் இப்படி போடுறேன். சரிங்களா? எங்கள் கிச்சன் பாருங்க. குழம்பு பார்த்தீங்களா? ஒரு விசில் தான் போட்டேன். பார்த்தீங்களா இது சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த குழம்பை ஊற்றுறேன் பாருங்க. இருக்கு பாருங்க. இந்த குழம்பு அடுப்பில் எடுத்து வைக்கிறேன். தேங்காய் ஊற்றுறேன் பாருங்க. லாஸ்ட் தேங்காய் ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றாம இந்த தேங்காவை இப்போ ஒன்றில் ஊற்றிட்டேன். ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வர இப்போ பாருங்கள். உருளைக்கிழங்குலாம் நான் கட் பண்ணி போட்டேன் பாருங்கள். சூப்பராக கிடக்கு. பார்த்தீங்களா கறிலாம்? வாங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க. அப்படியாங்க. இந்த ஒரு கரண்டி புளிக்கரண்டி இந்த கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி தான் நான் முதல்ல வெங்காயம் எல்லாம் வதக்குனது. நீங்கள் தேவைன்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்கிறங்க. சரியா? உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு போடணும்ல. கொதிக்க பார்த்தீங்களா? கலர் மாறுதா? இப்போ இதை இறக்கிடணும். கொஞ்சம் மூடி வச்சுட்டு சுடுது. குழம்புல வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஒரு பாதி பழம் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுட்டா இந்த மல்லி இலை இதெல்லாம் தூற்றி விட்டுருங்க. இது நம்ம ரெண்டாவது ஒரு தாளிப்பு தாளிக்கணும். நம்ம தாளிச்சுக்கிறலாம். தேவைன்னா தாளிச்சுக்கிறலாம். சரிங்களா? சூப்பராக குழம்பு வச்சாச்சு. கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை மல்லி இலை எல்லாம் போட்டு பண்ணியிருக்கு. தேவைன்னா நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கிறலாம். இல்லைன்னா அன்றைக்கி கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கிறலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். நீங்கள் இதை பாருங்கள். பார்த்து இதே மாதிரி சிக்கன்
கறி குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா? தான் மலர் கிச்சன் ஸ்டைல். என்னுடைய மலர் லைஃப் ஸ்டைல் சேனல் பாருங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாருங்கள் கறிலாம் நல்லா உருளைக்கிழங்குலாம் சூப்பராக வந்துட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.